Alright guys, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா 10 dangerous opening IPL batsmen in each IPL team. ஓகே, அதாவது ஒரு 10 டீம் இருக்குல்ல 10 IPL டீம்ல இதுவரை நடந்த எல்லா சீசன்லயும் உள்ள டேஞ்சரஸான ஓப்பனிங் பேர் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு டேஞ்சரஸான ஓப்பனிங் பேர். 16 சீசன் நடந்திருக்கா, 16 சீசன்ல உள்ள ஒவ்வொரு டீமுக்கும் இந்த பேர் தான் பயங்கரமான பேரா இருந்தாங்க, இந்த சீசன்ல உள்ள பேர் தான் பயங்கரமான டேஞ்சரஸான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அப்படின்றதான் இப்ப லிஸ்ட் பண்ண போறோம். இந்த கேட்டகரியில இருக்கணும்னா அவங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் டேஞ்சரஸா இருக்கணும். டேஞ்சரஸா நான் என்ன மாதிரி சொல்றேன்னா, நின்று ஆடுறது இல்லை, இவங்க வந்தாலே பயமுறுத்தணும், பவுலரை ரன் அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க, இவங்க வந்தாலே அடிக்க தான் பார்ப்பானுங்க. அந்த மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களை மட்டும்தான் நான் போட போறேன். ஒவ்வொரு டீமுக்கும் ஒவ்வொரு ஓப்பனிங் பேர் இருக்க போறாங்க. நீங்களும் உங்களுக்கு ஃபேவரட்டான ஓப்பனிங் பேர் யாருன்னு கமெண்ட் செக்ஷன்ல கீழே போடுங்க, நான் பார்க்குறேன் அதை. ஃபர்ஸ்ட் டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானி பேரிஸ்டோ அண்ட் டேவிட் வார்னர். அதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், இந்த சீசன்ல உள்ளதை நான் போட போறது இல்லை, அது வந்து நான் பார்ட் 2ல போடுறேன். இதுக்கு முன்னாடி நடந்ததுல இருந்தா நான் போட போறேன். ஓகே, ஸோ சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல டேவிட் வார்னர் அண்ட் ஜானி பேரிஸ்டோ. எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் கரியர்லயே இந்த ரெண்டு பேர் தான் பயங்கரமான பேட்ஸ்மேன்ஸ். 2019 எல்லாருக்குமே தெரியும், அந்த டபுள் செஞ்சுரி ஆர்சிபியோட மறக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, அந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப அக்ரெசிவா தான் விளையாண்டாங்க. ரெண்டு பேர் வந்தாலே அடிக்க தான் பாக்குறானுங்க, பாரபட்சமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ் ஹிஸ்டரியிலே இந்த ரெண்டு பேரோட ஓப்பனிங் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. இப்ப வேற இருக்காங்க, ஆனா அந்த டைம்ல எனக்கு தெரிஞ்சு வந்து பேரிஸ்டோவும் டேவிட் வார்னர் ஒரு பயங்கரமானது. அது மட்டும் இல்ல, டேவிட் வார்னர் வந்து அப்ப அந்த கேஸ்லாம் முடிஞ்சு, இந்த பால் டேம்பரிங் மேட்டர்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ரொம்ப ஃபயரா விளையாண்டுட்டு இருந்தான். ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்சு சன்ரைசர்ஸ்ல பயங்கரமான ஓப்பனர்ஸ். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கேல யாருன்னு பாத்தீங்கன்னா பிரெண்டன் மெக்கலம் அண்ட் டுவைன் ஸ்மித். எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஹிஸ்டரியில இவங்க தான் பயங்கரமானது. சிஎஸ்கேல எந்த டீம் எடுத்துக்கிட்டாலும் சிஎஸ்கேல தான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேவரட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முரளி விஜய், மைக்கசி அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டேஞ்சரஸான ஓப்பனர்ஸ்னா இவங்க தான். டுவைன் ஸ்மித் வந்து நான் வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல கூட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை, ஆனா ஐபிஎல் சென்னையில் வந்தப்புறம் பயங்கரமா அடிச்சான். பிரெண்டன் மெக்கலம் சொல்லவே தேவையில்ல. பிரெண்டன் மெக்கலம் எப்படிப்பட்ட ஆல்ஃபா மேல்னு எல்லாருக்குமே தெரியும். ஹீஸ் அ ஃபக்கிங் ஆல்ஃபா மேல். பிரெண்டன் மெக்கலம் ஒரு ஆல்ஃபா மேல், வந்தாலே அடிக்க தான் பார்ப்பான். ஆனா ஒரே ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைசஸ் என்னன்னா, நான் வந்து அந்த சீசன்லாம் வந்து சிஎஸ்கே அடிப்பானுங்க நினைச்சேன், கப் அடிப்பானுங்க நினைச்சேன். ஆனா அடிக்காதது தான் எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்து. இப்ப கூட எனக்கு அப்படிதான் இருக்கு, எப்படி அந்த டீமை வச்சுட்டு அடிக்கல. ஆனா அந்த டைம் வந்து ஐபிஎல் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு, எல்லா டீமும் ஸ்ட்ராங்கா தான் இருந்துச்சு சொல்ல போனா, கொல்கட்டா பஞ்சாப்னு. ஸோ சிஎஸ்கே ஹிஸ்டரியில எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு பேர் தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது, வந்தாலே அடிக்க தான் பார்ப்பானுங்க. ஸோ இவனுங்க தான் சிஎஸ்கேக்கு பயங்கரமான ஓப்பனிங் பேர். அடுத்த டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர்சிபில யார் இருக்கான்னா கிறிஸ் கெயில் அண்ட் விராட் கோலி. இவங்க ஒரு சரியான பேர். மயங்க் அகர்வால் கெயில்லாம் இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ் கெயில் விராட் கோலியோட ஓப்பனிங் பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த 2016 சரி, எப்ப வந்தாலும் ரெண்டு பேரும் அடிக்க தான் வாங்க. கெயிலை பத்தி சொல்லவே தேவையில்ல, வந்தாலே விளாச தான் பார்ப்பான். கோலியும் அதே மாதிரி தான், கோலியும் அடிக்க தான் பார்ப்பான் ஓப்பனிங்லாம் வந்தேன் அந்த டைம். இப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த டைம்லாம் இருக்கும்போது ஒரு பயங்கரமான ஓப்பனிங் பேர் தான் ரெண்டு பேரும். அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் ஒரு ஃபன்னான ஓப்பனர்ஸ், பார்க்கவே ஜாலியா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆர்சிபி இவங்க வந்து ஓப்பனிங் பண்றதை பார்க்கும்போது. ஸோ கெயில் அண்ட் விராட் கோலி. நெக்ஸ்ட் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ். யாருன்னா கௌதம் கம்பீர் அண்ட் ஜான் காலிஸ். இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு, உங்களுக்கு வேணா வேற யாரா வேணாலும் இருக்கலாம். எனக்கு வந்து ஃபேவரட்டான எனக்கு வந்து பார்க்க டேஞ்சரஸான ஓப்பனர்ஸ் அப்படிங்கும் போது எனக்கு கௌதம் கம்பீரன் காலிஸ் தான் மைண்டுக்கு வருது. ஏன்னா கௌதம் கம்பீர் அடிக்கிற ஆள் தான். அந்த டைம்லாம் 4லாம் பயங்கரமா என்ன அவுட் ஆனால் திடீர்னு டக் அவுட் ஆகிட்டு போயிடும், அதுதான் ஒரு பெரிய தலைவலி. மற்றபடி காலிஸ் பத்தி சொல்லவே தேவையில்லை, காலிஸ் ஒரு டேஞ்சரஸான பேட்ஸ்மேன் தான், எப்போ வந்தாலும் காலிஸ் அடிக்க தான் பார்ப்பாரு. ஸோ காலிஸ் அண்ட் கௌதம் கம்பீர் கொல்கட்டால ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பேரா எனக்கு இருக்கணும்னு தோணுது. நெக்ஸ்ட் டெக்கான் சார்ஜர்ஸ் நான் கொண்டு வருவேன்டா. ஏன் நான் டெக்கான் சார்ஜர்ஸ் கொண்டு வர்றேன்னா, எனக்கு கப் அடிச்சிருக்காங்க, அது ஒரு ஒன் ஆஃப் த ஓஜி டீம்ஸ், அதை நான் கொண்டு வந்து தான் ஆகணும். ஸோ டெக்கான் சார்ஜர்ஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆடம் கில்கிறிஸ்ட் அண்ட் ஹெர்ஷல் கிப்ஸ். இது நிறைய பேருக்கு பழைய ஓஜி ஃபேன்ஸா இருந்தீங்க, நீங்க பழைய காலத்து கிரிக்கெட் ஃபேன்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் பத்தி தெரியும். ஸ்கூல்ல போய் பேசோடு ஹெர்ஷல் கிப்ஸும் கில்கிறிஸ்டும் பிறந்துட்டாங்கடா அப்படின்னு ஞாபகம் இருக்குல்ல, அதுதான் இந்த ஓப்பனிங். ஆடம் கில்கிறிஸ்ட் அண்ட் ஹெர்ஷல் கிப்ஸ் ரெண்டு பேரும் அட்டாக்கிங் பேட்ஸ்மேன். எப்படி அந்த டீம்ல வாங்கி போட்டிருக்காங்க பாருங்கடா, I fucking miss those childhoods. ஸோ டெக்கான் சார்ஜர்ஸ்ல ஆடம் கில்கிறிஸ்ட் அண்ட் கிப்ஸ். நெக்ஸ்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ்ல யாருன்னா
ஷிகர் தவான் அண்ட் பிருத்திவி ஷா. பிருத்திவி ஷாவோட ஃபார்ம் வந்து என்னதான் மோசமா இருந்தாலும் அந்த டைம்ல வந்து ஒரு இந்த 2019-20 வந்து பயங்கரமானது. அதுவும் தவான்லாம் கூட இருக்கும்போது சரியா இருக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. தவான் பிருத்திவி ஷா 2 பேரும் காம்பினேஷன் பயங்கரமா இருக்கும். நான் தவானை இன்னும் டெல்லியில மிஸ் பண்றேன். தவானோட பெரிய பிரச்சனையே ஒரு டீம்ல வாங்கி அவனை போட மாட்டேங்க, மாத்திக்கிட்டே இருப்பானுங்க தவானை போட்டு. பிருத்திவி ஷா உண்மையிலே பாவம் தான். இப்போ வந்து ரொம்ப டிசிப்ளினே இல்லாம அன்ஹைஜீனா ஒரு மாதிரி பிராக்டிஸே இல்லாத மாதிரி இருக்கு அவனை பார்க்க. ஆனா அட்டிக்கிற ஷாட் எல்லாம் பயங்கரமா இருக்கும் இப்போ கூட. ஸோ அந்த டைம் 2019 எனக்கு தெரிஞ்சு பிருத்திவி ஷா வந்து பீக்ல தான். பிருத்திவி ஷாவும் சரி ஷிகர் தவானும் சரி டெல்லி கேபிட்டல்ஸ்லேயே எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் ஓப்பனர்ஸ் வந்து இவங்க 2 பேர் தான். என்னதான் மார்ஷ் டேவிடாக இருந்தாலும் இவங்க அட்டாக் பண்றது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். பவுலர்ஸ்க்கு மூஞ்சில் அடிச்சிட மாதிரி இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஓப்பனர். நெக்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக். உங்களுக்கு நிறைய இருக்கலாம், லண்டன் செமன்ஸ் கூட இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அட்டாக்னு பார்க்கும்போது டேஞ்சரஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் சர்மாவும் குவிண்டன் டிகாக் சொல்லவே தேவையில்ல. வந்தாலே குவிண்டன் டிகாக் வந்து பேட்டை வீச தான் பார்ப்பான். சுற்றி லெக் சைடில் ஒரு 4 6 அடிக்க தான் பார்ப்பான். ரோஹித் சர்மா பற்றி சொல்லவே தேவையில்ல, புல் ஷாட் அடிக்க தான் பார்ப்பான். ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமான ஓப்பனர்ஸ். அந்த 2019-20 எனக்கு தெரிஞ்சு இந்த கடப்பார பேட்டிங் லைனப் ஞாபகம் இருக்குல்ல மும்பை ஃபேன்ஸ், கடப்பார பேட்டிங் லைனப் அந்த டைம்ல தான் இருந்து. அப்பெல்லாம் பாரபட்சமே பார்க்காம அடிப்பானுங்க 2 பேரும் பிரைம்ல இருக்கும் போது. ஸோ மும்பையில் வந்து டிகாக் அண்ட் ரோஹித் சர்மா. நெக்ஸ்ட் என்ன டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் 11 பஞ்சாப் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷேவாக் அண்ட் மனன் வோஹ்ரா. 2014 இவங்க 2 பேரும் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எந்த காம்பினேஷன் வந்தாலும் இந்த காம்பினேஷன் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா அந்த காம்பினேஷன் போட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து புஜாராவும் ஷேவாகும் தான் ஓப்பனிங் வர்ற மாதிரி இருக்கும். புஜாராவை பத்தி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு மோசமான பிளேயர், டெஸ்ட் மேட்ச் ஆடுறாருன்னு வாங்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் வோஹ்ராவை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் கொண்டு வருவாங்க. லேட்டாக கொண்டு வந்தாலும் சரி பயங்கரமா ஆடினா வந்தோன்னு அட்டாக் தான் பண்றான் அவனும். ஷேவாகை பத்தி சொல்லவே தேவையில்லை. ஷேவாக் வந்து வந்தாலே அடிக்க தான் பார்ப்பாரு அவர் 4-6. ஸோ எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப் ஹிஸ்ட்ரியிலே பெஸ்ட் சீசனும் 14 தான், பெஸ்ட் ஓப்பனிங் பேரும் இவங்க தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ பஞ்சாப்ல ஷேவாக் அண்ட் மனன் வோஹ்ரா. நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு தெரிஞ்சு மொத்தத்தில் வந்து SSV ஜெய்ஸ்வாலும் பட்லரும் தான். கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா பார்த்துட்டு 2 பேரும் பயங்கரமா இருக்காங்க. போன சீசன்லாம் பயங்கரமா விளையாண்டான். பட்லரும் சரி ஜெய்ஸ்வாலும் பத்தி சொல்லவே தேவையில்ல. வந்தவனும் அடிக்க தான் பார்க்குறான். ஆள் பார்க்க சின்னதா தீக்குச்சி மாதிரி தான் இருக்கான், மேட்ச் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கான். இட் லுக்ஸ் லைக் fucking மேட்ச் பாக்ஸ். ஓகே, மேட்ச் ஸ்டிக் மாதிரி இருக்கான். ஆனா வந்தா என்ன அடிக்கிறான். அது கூட இல்லாம பட்லரும் பேய் பிடிச்ச மாதிரி தான் அடிப்பான் இப்போ. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பயங்கரமான ஒரு ஓப்பனிங் பேர் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. நெக்ஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்ல எதுனா சுமன் கில் அண்ட் சஹாவை பத்தி சொல்ல வேண்டாம். சஹா வந்தோன்னு வீச தான் பார்ப்பான், சுமன் கில்லும் அடிக்க தான் பார்ப்பான். இவங்க வந்து அவ்வளோ சீசன் லேடல இருந்தாலும் நான் சொல்றேன் சுமன் கில் அண்ட் விருதமன் சஹா. நெக்ஸ்ட் லாஸ்ட் 11 டீம்ஸ் வந்துட்டு 10ன்னு சொல்லியிருந்தேன், பரவாயில்ல. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்ல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து கயல் மேயர்ஸ் கூட சொல்லுவேன். பட் இருந்தாலும் டிகாக் அண்ட் KL ராகுல் தான். KL ராகுல் வந்து ரொம்ப ஒன்றும் பயங்கரமான ஓப்பனர்லாம் இல்லை, வேற வழி இல்லை. அவ்வளோ சீசன்லாம் விளையாண்டது இல்லை, இவங்களை தான் போட்டு ஆகணும். ஸோ குவிண்டன் டிகாக் அண்ட் KL ராகுல் தான் எனக்கு தெரிஞ்சு டேஞ்சரஸான ஓப்பனர்ஸ். ஸோ உங்களுக்கு இதுல வந்து எந்த ஓப்பனர் வந்து டேஞ்சரஸான ஓப்பனராக தோணுது டோட்டலா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அது மட்டும் இல்லை, ஒருவேளை நான் வந்து இல்லை ப்ரோ இந்த டீம்ல இந்த ஓப்பனர்ஸ் தான் செமையா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் பார்க்குறேன். ஓகே guys, see you in the video and remember it, always be on top. Cheers.